நாங்கள் வளமையாக வந்து பசுப்பால் பால் பவுடர் அல்லது மில்க் மைட் வச்சு தான் லட்டு செய்வோம். இன்றைக்கு நான் தேங்காய் பாலில் லட்டு செய்து காட்ட போகிறேன். தேவையான பொருட்களை பார்க்கலாம். காஜு 20 கிராம், ப்ளம்ஸ் 20 கிராம், தேங்காய் துருவல் 2 மேசக்கரண்டி, 1/4 கப் சீனி, 2 மேசக்கரண்டி நெய், 1/2 கப் தேங்காய் பால், 1/2 கப் ரவை, அதோட ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தூளும் எடுத்துக்கொள்வோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள வந்து தேங்காய் பாலை ஊற்றி காய்ச்ச போகிறேன். ஒரு 5 நிமிடங்கள் வரை தேங்காய் பால் தடிப்பாகும் வரை நான் காய்ச்ச போகிறேன். காய்ச்சின பாலை விட்டு லட்டு செய்தால் தான் எங்களோட லட்டு வந்து மிகவும் சுவையாக இருக்கும். பாலை வந்து ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள 2 மேசக்கரண்டி தேங்காய் பூவை போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்க போகிறேன். பாருங்கோ, கொஞ்சம் நிறம் பொன்னிறமாக மாறிக்கொண்டு வருது. சரி, இப்போ எங்களோட தேங்காய் துருவல் வந்து ரெடி ஆயிட்டுது. அதை ஒரு பாத்திரத்துக்குள்ள எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். பேனுக்கு 2 மேசக்கரண்டி நெய்யை விட்டு நல்லா உருக விடுறேன். நெய் நல்லா உருகட்டும். சரி, அதுக்குள்ள கஜுவை போட்டு பொன்னிறமாக வரும் வரை பொரிக்க வேணும். ஓகே, கஜு பொன்னிறமாக வந்துட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு கொள்ளுறேன். அடுத்ததாக அதே பாத்திரத்துக்கு ப்ளம்ஸையும் போட்டு ப்ளம்ஸ் ஊதி வரும் வரைக்கும் பொரிச்சு கொள்ள போகிறேன். ப்ளம்ஸ் வந்து நல்லா ஊதி பொரிஞ்சு வரணும். ப்ளம்ஸையும் எடுத்து வச்சு கொள்ளலாம். அதே பேனுக்கே ரவையையும் கொட்டி 5 நிமிடம் வரை வறுத்து கொள்ள வேணும். 2 விரலால் ரவையை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு பார்த்தா மொறு முரண்டு இருந்தால் எங்களோட ரவை வந்து வரப்பட்டுட்டுது. அதற்கு பிறகு அதுக்குள்ளே பொரித்து வச்ச கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்த்து கிளறி கொள்கிறேன். அதோட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கொள்வோம். சீனியையும் போட்டு நன்றாக கிளறி விடுவோம். அதோட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போதான் நல்ல மணமாக இருக்கும்.
காய்ச்சி ஆற விட்ட தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் கிளறி கொள்ள வேணும். நான் எடுத்த ரவையின் அளவுக்கு 6 மேசக்கரண்டி தேங்காய் பாலை பயன்படுத்தினேன். நான் லட்டு பிடிக்கிற பதம் பெறும் வரைக்கும் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து கிளறி கொள்ள வேணும். இப்போ எங்களோட லட்டு பிடிக்கிறதுக்கு தயாராகிட்டுது. இன்னொரு பாத்திரத்துக்குள்ள மாற்றிக்கொள்ளுவோம். நான் இந்த மூடியால் தான் இன்றைக்கு லட்டு பிடிக்கிறேன். நீங்கள் கையாலே உருட்டி கொள்ளலாம், இல்லாட்டி கரண்டியாலேயும் லட்டு அடித்து கொள்ளலாம். இந்த லட்டு மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. உறவுகளே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கட்டாயமாக பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் புதிய பதிவில் சந்திக்கலாம்.